எப்போவுமே கிரவுண்ட் ஃபோர்ஸஸ்னு போனீங்கன்னா கேஷுவாலிட்டி அதிகமாகும். அது எதுக்கு நமக்கு? நாம் அமெரிக்காலேருந்தே வந்து நாங்கள் மிசைல் அனுப்பி உங்களை போட்டு தருவோம். எதுக்கு நான் இங்கேருந்து ஆள் அனுப்புறது? என்ன எங்ககிட்ட என்ன காசாக இல்லை, சவுதி அவங்கெல்லாம் வேற கொடுக்க போகிறாங்க, ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன, நாங்கள் பாட்டுக்கு பில்லு அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் பாட்டுக்கு இங்கே வந்து தீபாவளி வெடிச்சிட்ருக்கோம் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இதை தான் நான் சொல்கிறேன். ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது. உங்களுடைய சப்போர்ட் எந்த பக்கம் வேணா இருந்துட்டு போட்டங்க, அதுக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்றதுக்காக தோக்கிற பக்கத்தை போயிட்டு ஐயோ இவங்க ஜெயிக்கிறாங்கன்னு போய் சொல்கிறீங்க. சரி, இன்னைக்கு தான் இந்த போர் முடிவுக்கு கொண்டு வராங்க அமெரிக்காவே சொல்கிறேன். ஏன்னா அமெரிக்கா தான் இப்போ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அப்ஜெக்டிவ் இதுதான். இந்த பார், அந்த என்ரிச்டு யுரேனியம் வச்சுக்கிறீங்கல்ல, அதெல்லாம் கிட்டத்தட்ட 440 கிலோ வச்சுக்கிறாங்க. அத்தனையும் அப்படியே எங்ககிட்ட கொடுத்துரு. அதுக்கப்புறம் இந்த என்ரிச்மெண்ட் அப்படின்னு நீ பேசக்கூடாது. எதுவாக இருந்தாலும் நாங்கள் வந்து உங்களுக்கு சப்ளை பண்ணுறோம். மிசைல் வரேன், அது 3வது. ஏன்னா ஏற்கனவே ஆஃபர் கொடுத்தாங்க, உங்களுக்கு தேவையான நியூக்ளியர் ஃபியூவல் நாங்கள் வந்து ஃப்ரீயாக சப்ளை பண்ணுறோம் லைஃப் டைம், நீங்கள் அதை பண்ணாதீங்கன்னாங்க. இவங்க எதுக்கு அதை கொடுத்துட்டு எண்ணெய் எப்படிலாம் அட்டைப்பட்டு போகுதுக்கா? என்னன்ற பிரச்சனை அமெரிக்கா என்னைக்கு சார் ஒரு ஃப்ரீ ஹேண்டாக வந்து செஞ்சுருக்கிறாங்க? இதை பாருங்க, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. அமெரிக்கா கிட்ட இல்லாத எண்ணெயா இல்லை சவுதி கட்டாரிங்கெல்லாம் இல்லாத எண்ணெயா? ஓகே, நீங்களே சொல்லுங்கள். ரைட்டா? பிடிச்சிருக்கு. ஸோ இந்த என்ரிச்டு யுரேனியம் கொடுத்துரு. அதுக்கப்புறம் வந்து ஃபர்தராக என்ரிச் பண்ணக்கூடாது. மிசைல்ஸ் சும்மா வச்சுக்கலாம், ஆனால் அதுக்காக வந்து 2000 கிலோமீட்டர் 3000 கிலோமீட்டர் நான் இஸ்ரேல் அடிப்பேன், டிகோ கார்ஷியா அடிப்பேன், இதெல்லாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் ஒத்துக்கோ. நாங்கள் சாங்ஷன்ஸை வித்ட்ரா பண்ணுறோம்.